திருச்சியில் விவசாயிகள் நடத்திய போராட்டத்தை தமிழக அரசு கண்டுகொள்ளாத நிலையில் குடும்பத்துடன் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். திருச்சியில் தமிழக பாரதிய கிசான் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 5ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். வியாழனன்று 14 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை அரசு அதிகாரிகள் உட்பட யாரும் கண்டுகொள்ளவில்லை. இதனிடையே நிறைவு நாள் போராட்டத்தில் விவசாயிகள் தங்களது கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டிக்கொண்டு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் அவர்களை தடுப்பதற்காக போலீசார் தடுப்பு வேலிகளை அமைத்திருந்தனர். ஆனால் அதை அகற்றிவிட்டு தங்களுடைய போராட்டத்தை விவசாயிகள் தொடர்ந்தனர். கடந்த 14 நாட்களாக பாரதிய கிசான் சங்க விவசாயிகள் உண்ணாவிரதம் இருந்து எங்களுக்கு தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவியுங்கள், 4 ஆண்டுகளாக தண்ணியே கிடையாது, கேணியில தண்ணி கிடையாது, போர்ல தண்ணி கிடையாது, கேணி எல்லாம் புல் முளைத்து விட்டது, நாங்க என்ன பண்றது? ஆளுகின்ற வர்க்கமும் சரி அரசியல் எதிர்க்கட்சியும் சரி எங்களை கண்டுக்கவே இல்ல, பார்க்க கூட மறுக்கிறாங்க. அதனால கடந்த 2 வாரமாக நடந்த போராட்டத்தின் உச்சகட்டமாக வியாழனன்று தூக்கு கயிறு மாட்டி விவசாயிகள் நடத்திய உண்ணாவிரதம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.